இன்னைக்கு நம்ம ஸ்டுடியோக்கு நம்ம சித்து vlogsோட டீம் மொத்தமா வந்திருக்காங்க. சங்கர் பேசுங்க. சங்கர் நல்லா இருக்கீங்களா? என்ன சங்கர், மாணி சங்கரா, ரோபோ சங்கரா? அத கேளுங்க. இந்த இருங்க ஒரே நிமிஷம், ஒரு 2 செகண்ட் கொடுங்க, ஒருத்தனை கொண்டு வந்துடுறேன். வீட்டில் மனைவி மக்கள் எல்லாம் நல்லா இருக்காங்களா? மனைவி என்ன அமையல சார், வீட்டுல பாத்துட்டு இல்ல அதுக்கு நான் என்னென்ன பண்ண சொல்றீங்க? நைட் நேரத்துல தூக்கம் வரல. நைட் நேரத்துல பாக்குறாங்க. என்ன வீடியோ போடுறோம் நாங்க? நைட்டு பாக்குறேன்ற பாபா பிளாக்ஷிக்கு அப்புறம் நீங்க இதுக்கப்புறம் தமிழ் சினிமால நீங்க இருக்க கூடாது, ஹாலிவுட் படங்கள் மட்டும் தான் பண்ணணும்னு சொல்லி என்ன அவன ஒரு ஆர்ஜே வாக்கிடலாமா? வா அர்ஷத் வா. அவன முத மனுஷனாக்கு. காலை வணக்கம் நண்பர்களே அனைவருக்கும். அண்ணா நான் பேசுறேன் உங்க பட்டிமன்றத்துல என் ஃப்ரெண்ட் பேரு இது சார், அர்ஷத் சார். சூப்பர், நல்ல பேர், பேருக்கே அற்புதமா வருவான். சொல்லுங்க சார். லவ் பண்றான் சார் பொண்ணு. என் தங்கச்சி சார். நாசமா போய்டுவான் சார், சொல்லிருங்க. அந்த பொண்ணா சார்? இல்ல சார், அவன் சார். இல்ல சார், காதல் வித்துக்கானா? ஆமா சார். வைடா. இன்னைக்கு நம்ம ஸ்டுடியோக்கு நம்ம சித்து vlogsோட டீம் மொத்தமா வந்திருக்காங்க. சோ அவங்க கூட சேர்ந்து ஆட்டாச்சுன்னு இப்படி இருமிட்டே இருப்பாங்க. பில்டப். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது 98.3 மிர்ச்சி. நான் தான் உங்க கூட ஆர்ஜே ஜித்து பேசிட்டு இருக்கேன். விஜே சித்து வந்திருக்காருன்றது நான் ஆர்ஜே ஜித்து. ஓகே ஓகே, எப்படி மாத்தலாம். சோ இப்போ ப்ரோ ஒருத்தர் வந்து ரொம்ப நேரமா கால் பண்ணி நீங்க வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சா உங்க கூட பேசணும் ரொம்ப ஆவலா வெயிட் பண்ணிட்டே இருக்காரு. உங்களுக்கு பல விஷயங்கள் எழுதி வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிருக்காங்க. அவர் கூட பேசுறீங்களா? பேசுறேன். ஹலோ ஹலோ. ப்ரோ உங்க பேர் சொல்லுங்க ப்ரோ. என் பேரு சங்கர் பேசுறேன் நானு. சங்கர் பேசுங்க. சங்கர் நல்லா இருக்கீங்களா? என்ன சங்கர், மாணி சங்கரா, ரோபோ சங்கரா? அத கேளுங்க. இந்த இருங்க ஒரே நிமிஷம், ஒரு 2 செகண்ட் கொடுங்க, ஒருத்தனை கொண்டு வந்துடுறேன். சங்கர் பேசுறான். சொல்லுங்க சங்கர். டைரக்டர் சங்கர். சங்கர் சார், எப்படி இருக்கீங்க சார்? நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் சார். உங்களுக்கு எப்படி போயிட்டு இருக்கு? அப்படிதான் சங்கர் ப்ரோ. இன்னைக்கு நம்ம ஸ்டுடியோக்கு வந்துட்டு பயங்கரமான ஒரு டீம் ஒன்று வந்திருக்கு. அந்த டீமுக்கு ஹெட்ஃபோன் மாட்டே அந்த தெரியாது. டீமுக்கு ஹெட்ஃபோன்ஸ் மட்டும் ஹேண்டில் பண்ண தெரியல. கொஞ்சம் பொறுமையா இருங்க, இப்ப கத்துப்பாங்க. சரியா? ஏன்டா இப்படி ஒரு ஹெட்ஃபோன் கொடுத்திருக்கீங்க? ஓகேவா? சங்கர் சார். சார் சொல்லுங்க சார் சார். சொல்லுங்க சார், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். வீட்டுல மனைவி மக்கள் எல்லாம் நல்லா இருக்காங்களா? மனைவி என்ன அமையல சார், வீட்டுல பாத்துட்டு. இல்ல அதுக்கு நான் என்னென்ன பண்ண சொல்றீங்க? மனைவின்னு கேட்டீங்களா? இல்லன்னு சொன்னேன். உங்களுக்கு வந்து இது சித்து vlogs பிடிக்குமா ப்ரோ? ப்ரோ ரொம்ப பிடிக்கும் ப்ரோ. நைட் நேரத்துல தூக்கம் வரல. நைட் நேரத்துல பாக்குறாங்க. என்ன வீடியோ போடுறோம் நாங்க? நைட்டு பாக்குறேன்ற. இல்ல நைட் நேரத்துல தான் நம்ம சோகமா அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். ஏன் நைட் நேரம் ஏன் டிப்ரெஷன் ஆயிடுறீங்க? பகல்ல எல்லாம் ஏன் சந்தோஷமா இருக்கீங்க, நைட் ஏன் டிப்ரெஷன் ஆயிடுறீங்க? இல்ல பகல்ல டிப்ரெஷனை வெளில காமிச்சுக்கிறது இல்ல, நைட்ல தனியா இருக்கிறதால அது நம்மள தாக்குமா. அப்போ வந்து யாராச்சும் ஒரு ஃப்ரெண்டு பக்கத்துல இருக்கும்னு நினைப்போம், ஆனா யாரும் இருக்க மாட்டாங்க. இப்போ இவருக்கு அந்த மாதிரி நைட்டு கவலை இல்ல, நைட்டு கவலை வருது அப்படின்னா அவருக்கு நீங்க கொடுக்குற ஒரு அட்வைஸ் என்ன இருக்கும்? நைட் 10 மணிக்கு டாக்டர் ஒருத்தர் அது அவன் கொடுக்குற அட்வைஸ். நீங்க நைட்டு அந்த மாதிரி ரொம்ப சோகமா இருக்குன்னா விஜய் சித்து vlogs பாருங்க, ஜாலியா சிரிச்சினே இருக்கலாம். இல்லனா எங்களை பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும். இவனுங்க எல்லாம் என்னத்தை கிழிச்சிட்டாங்க, இவ்வளவு கான்ஃபிடென்ட்டா சந்தோஷமா இருக்காங்க, நம்ம ஏன் டிப்ரெஷன்ல இருக்கணும்னு சொல்லிட்டு நீங்களே உங்களை மோட்டிவேட் ஆகி சந்தோஷமாயிடுவீங்க. அதனால தான் சொல்றோம் நீங்க விஜய் சித்து vlogs பாருங்க. ஓகேங்களா? இல்ல நீங்க சூப்பரா பண்றீங்க. பாத்தீங்களா, உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் கொடுத்துருக்காங்க. இத யூனியனுக்கும் சொல்லுங்க சார், அவங்களும் சந்தோஷமா ஃபீல் பண்ணுவாங்க சார். ப்ரோ அர்ஷத் ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ உங்க பெரிய ஃபேன் நானே, வேற மாதிரி பண்றீங்க. நன்றி. தேங்க் யூ ப்ரோ, ரொம்ப ஹாப்பி ப்ரோ. நீங்க எங்க இருந்து கூப்பிடுறீங்க? நான் தண்டையார்பேட்ல இருந்து கூப்பிடுறேன். தண்டையார்பேட் நம்ம வீட்டு பக்கத்துல தான். சொல்லுங்க அட்ரஸ். வீட்டுக்கு வருவான் அட்ரஸ் சொல்லாதீங்க. சரிங்க, நீங்க வர்க் போறதா இருந்தா சொல்லுங்க, நம்ம அப்படியே நான் அந்த ரூட் தான் போவேன், நம்ம அப்படியே கூட்டி போறோம்ல. இவரு கூட்டி போவாரு. ஆமா, ஏதாவது பெண்கள் இருந்தாலும் நல்லா பண்ணுவான்னு தெரியல. ஓகே சார், நீங்க வேற ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? ஷெரீஃப் இருக்காரு நம்ம கூட. சரி பண்ணா என்ன, ரொம்ப நாளா ஆளே காணோம், எப்படி இருக்கீங்க? பக்கத்து கம்பெனி வேலை தேட போயிருந்தாலும் அதானே. இல்ல வேற வேலையா இருந்தேன், இப்போ இனிமே வந்துருவேன். அவர் அடுத்த படத்துக்காக அவர் ரெடி பண்ணிட்டு இருக்காரு, அதனால அந்த கேப் போட்டு இருக்காரு. தெய்வமே. ஏன்னா பாபா பிளாக்ஷிக்கு அப்புறம் நீங்க இதுக்கப்புறம் தமிழ் சினிமால நீங்க இருக்க கூடாது, ஹாலிவுட் படங்கள் மட்டும் தான் பண்ணணும்னு சொல்லி ஹாலிவுட் படங்கள் பண்ணிட்டு தான் பண்ணணும்னு சொல்லி ஹாலிவுட்ல கூப்பிட்டாங்க. அதுக்கு ஆமாங்க பிரதர், ஹாலிவுட்டுக்கெல்லாம் கூப்பிடல, பட் அடுத்தடுத்த முக்கியமான வேலைகளாக நம்ம பண்ணிட்டு இருக்கோம். கூடி சீக்கிரம் அப்டேட் கொடுத்துருவோம். அது என்ன அப்டேட்ன்றது இப்போ கொடுப்பீங்களா ப்ரோ? இல்லை எப்போ கொடுப்பீங்க? இப்பவே நான் கொடுத்துட்றோம். ஷெரீஃபுக்கு அடுத்த மாசம் கல்யாணம். ஓகே, சோ இந்த மாதிரி தான் இப்போ வந்து அவங்க வந்து பேசிருப்பாங்கல்ல, பேசுனதை நம்ம வந்து இந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ணிட்டு அவங்க கேட்குற பாட்டை முடிஞ்ச அளவுக்கு எடுத்து போட்டுரும். ஸோ இதுல என்ன டாஸ்க்னா, நிறைய பேர் கேட்பாங்க பேசுறதுக்கு சம்பளமா. நானே கேட்டேன், என்னன்னு உங்ககிட்ட வரும்போது கேட்டேன். நான் ஜாலியா உட்காந்து அது பாத்தீங்கன்னா கொசு வச்சு சொரிஞ்சிட்டு இருக்காரு, கொட்டாய் விடுறாரு. பாட்டு கேட்கறதுக்கு சம்பளம், பாட்டு கேட்கறதுக்கு சம்பளமா, இல்ல பேசுறதுக்கு சம்பளமா, இது இப்படி எல்லாம் கேட்பாங்க. ஆனா இங்க என்ன டாஸ்க்னா,
நமக்கு வந்துட்டு ஒருத்தர் கூட பேச 2 நிமிஷம் அப்படின்னு தான் ஒரு மேக்ஸிமம் டைம் இருக்கும். அந்த 2 நிமிஷத்துக்குள்ள நம்ம என்ன சொல்ல வரோமோ அதை கன்வே பண்ணணும். சொல்ல வர விஷயம் கிறிஸ்ப் அண்ட் ஷார்ட்டா அவங்களுக்கு புரிய வைக்கணும். அண்ட் காலர் கூட பேசணும். அவங்க அடுத்து என்ன பாட்டு கேட்கறாங்க அப்படின்றத எடுத்து வைக்கணும். அவங்க கேட்கற பாட்டு நம்ம கிட்ட இருக்குன்னா அந்த இருக்கிற பாட்டை தேடி கரெக்டா அவங்க பேசி முடிச்சோன்னு பிளே ஆகிற மாதிரி செட் பண்ணி வைக்கணும். இவ்வளவு விஷயங்கள் சொல்லணும். இது இல்லாம கமர்ஷியல்ஸ் ஏதாவது இருந்தாலும் கமர்ஷியல்ஸும் இருக்கும். இது வந்து பேசுறது மட்டும் இந்த போர்ஷன். இது முடிச்ச உடனே ஆட் எல்லாமே வரும் இல்லையா? ஸோ சில டைம் என்ன வரும்னா தீபாவளி பொங்கல் டைம்லாம் பயங்கரமா ஆட் வந்துடும். ஸோ ஆட் ஜாஸ்தியா இருக்கும், பாட்டு கம்மியா இருக்கும்னு கம்ப்ளைண்ட் வரும். அப்போ நம்மள என்ன சொல்றோம், இப்போ வந்துட்டு அடுத்த பாட்டு வரதுக்கு ஒரு 10 நிமிஷம் டைம் ஆகும், அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா கேளுங்க அப்படின்னு சொல்லி டீசெண்டா சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அவங்க மன்னிச்சு விட்டுருவாங்க. அது இல்லாம நடுநடுல நீங்க இந்த இது டிராபிக் இங்க அது இருக்கு, இந்த மணி ஆகுது, இங்க மழை பெய்யுது. ஆமா, எனக்கு ரொம்ப நாளா ஒரு டவுட், இந்த டிராபிக் அப்டேட் எல்லாம் சொல்லும் போது நீங்களே கூகுள்ல பார்த்தாலும் சொல்லுங்க. ஏன்னா இல்ல உங்க ஆட்கள் இல்ல ஏரியாலன்னு சொல்லுவாங்க. இல்ல முக்காவாசி கூகுள பார்த்து சொல்லுவோம். அதே மாதிரி சில டைம்ஸ் வந்து நம்ம ஆபீஸ்ல இருந்து சேல்ஸ் டீம் இவங்க எல்லாம் வெளியே ரவுண்ட்ஸ்லயே இருப்பாங்க. ரவுண்ட்ஸ்லயே இருக்கும்போது அவங்க ஏதாச்சும் ஒரு ஏரியாவுக்கு போறாங்க, அங்க டிராபிக் பிளாக் எல்லாம் இருக்குன்னா ஜித்து இந்த மாதிரி இந்த ஏரியா பிளாக் இருக்கு, அது வந்து எஃப்எம்ல சொல்றேன் அப்படின்னுவாங்க. சில இடத்துல பள்ளம் நோண்டி வச்சிருப்பாங்க, சடனா ஒரு டிராபிக் ஜாம் அங்க பில்ட் ஆயிருக்கும். அந்த மாதிரி விஷயங்களை நமக்கு ஆன் ஸ்பாட் ரிப்போர்ட் ஒன்று வரும். சோஷியல் சர்வீஸ் மாதிரி. இப்போ ஆனால் ரெகுலர் ஆர்ஜேன்றது அவங்க என்ன பண்ணணும்னா அவங்களே பாட்டு பண்ணணும், அவங்களே காலர்கிட்டையும் பேசணும், அவங்களே இந்த கீஸ் எல்லாத்தையுமே வச்சு இந்த இதை ப்ரோக்ராமும் பண்ணணும். அதில் கமர்ஷியல்ஸ் இருந்தால் அவங்களே எடுத்து வைக்கணும், கவுண்டர் போடணும், இதுலேயே கவுண்டரும் போடணும். இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரே ஆள் பண்ணணும். இது அந்த ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஷோ 3 மணி நேரம் ஷோ. அதை தாண்டி வந்து என்ன பண்ணணும்னா வாட்ஸ்அப் இருக்கு இல்லையா? வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் சாட் பண்ணணும். சாட்ல ஏதாவது அவங்க ரிக்வெஸ்ட் பண்ணாங்கன்னா அதையும் பார்த்து பண்ணணும். பாட்டெல்லாம் கேட்பாங்க சில பேர், பாட்டு போடுங்க, இல்லாட்டி எங்க அம்மாக்கு இன்னைக்கு பர்த்டே விஷ் சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு இவங்களோட சித்தானோட அம்மாக்கு பர்த்டே, அர்ஷதோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு பர்த்டே அப்படின்னா வேலண்டைன்ஸ் டே எல்லாம் வேற வருது இல்லையா? ஸோ வேலண்டைன்ஸ் டேக்கெல்லாம் எக்கச்சக்கமான ரெக்வெஸ்ட் வரும். ஸோ அது வந்து நல்லா அப்பெல்லாம் ஈஸியா இருக்கும். இப்போ பிரியானே ஒரு 450 பிரியா இருப்பாங்க. ஹாப்பி பர்த்டே பிரியா, ஹாப்பி லவ் டே பிரியா, இந்த மாதிரி லவ் டேவா லவ் நாள் லவ் நாள்லண்ணே, அதனால லவ் டே வேலண்டைன்ஸ் டே வேலண்டைன்ஸ் டே பிரியா சொல்லிட்டா ஒருத்தருக்கு சொல்லிட்டா போதும், அவங்க நினைச்சுப்பாங்க எல்லாரும். இப்போ குரூஷியலா நான் ஒன்று கேட்குறேன், திடீர்னு தொண்டை கட்டிக்கிச்சு, என்ன பண்ணுவீங்க? தொண்டை கட்டிக்கிச்சு அப்படின்னா ஒன்னும் ஷோக்கு வராமல் விட்டுறணும். அப்படி இல்லாட்டி அதே தொண்டை வச்சு நம்ம பேசலாம். அதுவும் நமக்கு ரேடியோல பொறுத்த வரைக்கும் இது ஒரு பிளஸ் பாயிண்ட். இங்க பாருங்க, நீங்க எனக்கு தொண்டை கட்டிக்கிச்சு, இந்த வயசுல தான் பேச போறேன், இது ஏதாச்சும் ட்ரீட்மெண்ட் இருந்தா சொல்லுங்க அப்படின்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கான வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் வரும், சுக்குல மிளகு போட்டு குடிங்க சார், போடுங்க அப்படின்னு வரும். சுக்குல மிளகு போட்டு குடிங்க, சுக்கு மிளகு தண்ணியில போட்டு குடிங்க. அதான் சுக்கு மிளகு இல்லனே. அடுத்து இன்னொரு முக்கியமான மேட்டர் இருக்கு. இப்ப திடீர்னு ஒரு பசிக்குதுன்னு நினைச்சுக்கோங்க, அப்பப்ப என்ன வந்து 11 மணில இருந்து 2 மணி ஷோ நான் என்ன பண்ணுவேன், என் ஷோ வந்து இல்லத்தரசிகள் நிறைய பேர் கேட்பாங்க, வீட்டுக்குள்ள இருக்காங்க. ஸோ அப்ப வந்து என்ன பண்ணுவேன்னா, இந்த மாதிரி பசிக்குது சாப்பாடு இல்ல அப்படின்னு சொன்னேன், அவங்க பண்ணி எடுத்துட்டு வந்து தருவாங்க. நமக்கு சில காலர்ஸ் எல்லாம் இருக்காங்க, லிசனர்ஸ் எல்லாம் இருக்காங்க. அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, போன 2 வாரத்துக்கு முன்னாடி மட்டன் பிரியாணி, சிக்கன் 65, பால்கோவா, அல்வா, இங்க வரலாம்டா, இங்க ஏதாவது ஒரு இது வேலை இருக்கான்னு 3 மணி நேரம் பேசணுமே. ஆமா, இப்ப பைத்திய மாதிரி நம்ம ஒரு நாள் ஃபுல்லா பேசுறோம், 3 மணி நேரம் பேசுறோம். 3 மணி நேரம் அவங்க கேட்கணுமே, அதை யோசிக்கணும்ல நம்ம. ஆமா, பேசிடலாம், யார் கேட்கறது? 3 பேர் பிரிச்சுப்போம், நான் கவுண்டர் போடுறேன். ஆனா எனக்கு அந்த பையனை பார்க்கும்போது ஒரு கான்ஃபிடென்ட் வருது. இல்ல அப்படி இல்ல, இவரு இவ்வளவு வேலை பண்றாருன்னா 10 வேலை கூட பண்ண முடியாது, அப்படி சொல்ல வரேன். அப்படி சொல்லல, நம்ம 3 பேர் சேர்ந்து இந்த வேலையை பாத்துருவோம். நீங்க தனியா இருந்தாலே பார்த்தலாம், அவனை சேர்த்துக்காதீங்க, அப்ப கஷ்டம் தான். நான் வேற எஃப்எம் போறேன், என்ன பெரிய எஃப்எம் பாத்துட்டு கூப்பிடுங்க. பெரிய எஃப்எம் இல்லண்ணா, ஹிந்தில சொல்றேன், இங்க இல்ல ஹிந்திலயே மிச்சி இருக்குடா. ஹிந்தில பேசு. आपके मारा के तुम्हारे के एफएम करे के तोट को लगे पे लगे दा हम मोटा இப்ப நான் ஒரு நாள் ஆர்ஜே வாக்கிடலாமா? வா அடுத்து வா. இப்போ வந்து என்ன டாபிக் என்ன கொடுங்க? எனக்கு லவ்வர்ஸ் டே தான் டாபிக். வேலண்டைன்ஸ் டே. இன்னைக்கு வந்து காலைல நீ ஷோக்கு வர. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கவிதை சொல்லி தான் இந்த ஷோவே ஓபன் பண்ணோம். அதுக்கப்புறம் உங்க ஆளுக்கு நீங்க ஏதாவது விஷ் பண்ணனும்னா விஷ் பண்ணலாம்னு சொன்னோம். ஓகே. மாலை வணக்கம் மக்களே. ஏய் குட் மார்னிங் சொல்லி ஆரம்பிடா. தெரியுதா? ஷோ டைமிங் மார்னிங் 9 o'clock. மார்னிங் 9 o'clock. உன்னால எதுவுமே ஆகலையா? பாருங்க. அர்ஷத் மச்சான், உனக்கு வந்து 11 to 2 with அர்ஷத். இதான் ஷோ. ஓகேவா? காலை வணக்கம் நண்பர்களே அனைவருக்கும். அண்ணா நான் பேசி உங்க பட்டிமன்றத்துல கேவலமா இருக்கு வாய்ஸ். தெரியதா இல்ல அங்க இருந்து என்ன நான் சொன்னவா என்னமோ பேசுறேன். இப்ப பாருங்க, யார் வேணாலும் பண்ணலாம். இப்ப பாருங்க. காலை வணக்கம் நேயர்களே, இந்த நம்ம ரேடியோ மிர்ச்சி எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. ரேடியோ மிர்ச்சி 98.5. யாரோ பையனீங்கனே. ஒன் மோர் ஃப்ரெண்ட் தம்பி, கடைசி வாய்ப்பு. இப்ப பாருங்க, ஓகேவா? இத யூஸ் பண்றதா யூஸ் பண்ணி. இப்ப பாருங்க, இல்லனா இனிமேல் அவன் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டு வெளில ஓடி. இப்ப பாருங்க. காலை வணக்கம் நமது நேயர்களே. சோ இப்போ நீங்க கேட்டுட்டு இருக்கிறது
நமது நேயர்களே சொல்றதுதான். இது எப்படி நமது நேயர்களே நமது வரைக்கும் யாருமே அப்படி சொன்னது கிடையாது. புது ஆங்கர் நான், புது எஃப்எம். இங்க பாரு, நீ இப்ப பெர்ஃபார்ம் பண்றதுல ஆடியன்ஸ் யாரும் சிரிக்க கூடாது. ஆமா. ஏன்னா நீ ஒரு ஓப்பனிங் குடிக்கும்போது ஜோக் சொன்னா சிரிச்சு பரவாயில்ல, ஷோ பண்ணும்போது எவனா சிரிப்பானா? இப்ப பாரு, இவனை லவ் ஷோ கொடுக்கலாம். இப்ப லவ் தான் பண்ணிட்டு இருக்கேன். love தான் பண்ணிட்டு இருக்கேன். லவ் ஷோ தான் பண்ணிட்டு இருக்கேன். சரி, ஓகே பண்ணு. காலை வணக்கம் நேயர்களே. சோ இன்னைக்கு இந்த ரேடியோ மிர்ச்சி 98.3ல நீங்க கேட்டுட்டு இருக்கிறது காதல் வித் கான். சோ இந்த ஷோ நம்ம புது ஷோவா நம்ம கொண்டு வந்திருக்கோம். இன்னைக்கு நான் முதல்ல உங்ககிட்ட பேசுறேன். இதான் என்னுடைய முதல் ஷோ. சோ இதுல உங்களுடைய பிளெஸிங்ஸ் எனக்கு தேவைப்படுது. சோ நம்ம இன்னைக்கு பேச போறது எதை பத்தின்னு பாத்தீங்கன்னா காதல். காதல்னாலே கண்டிப்பா யாருக்கு தாங்க பிடிக்காது? தனுஷ் சார் சொல்ற மாதிரி தான் அன்புனா யாருக்கு தான் பிடிக்காது அப்படின்ற மாதிரி இது தனுஷ் சார் பேசிட்டு இருக்கும்போது நடுவில் யாரோ குறுக்கிடுறாங்க. அதை நம்ம தவிர்த்துடலாம் நண்பர்களே. ஸோ காதல் அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். நிறைய விஷயங்கள் உங்களுக்காக நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த காதலில் முதல்ல நம்ம பார்க்க போகிறது, அதாவது சின்ன ஒரு தத்துவத்தோடு நான் உங்களுக்கு இந்த நாளை ஆரம்பிக்கிறேன். காதலில் மோதல் வரலாம், ஆனால் மோதல் இல்லாத காதலே வராது அப்படின்றதா இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறது. ஸோ தேங்க்யூ. ஸோ இந்த காதல் பற்றி நம்ம பேச போகிறோம். ஸோ காதலில் நிறைய பிரச்சனைங்க வருங்க. ஆனால் அந்த பிரச்சனையா தாண்டி நம்ம வந்தால் தான் ஒரு அற்புதமான காதலே வரும். அடுத்த காதல் இல்லைங்க, அந்த அற்புதமான காதல் வரும். ஸோ நீங்கள் காதல் பற்றி ஏதாவது சந்தேகம் இருந்தது அப்படின்னா இந்த காதல் வித் கானுக்கு கால் பண்ணி உங்களுடைய சந்தேகங்களை தீர்த்துட்டு. காதல் டாக்டரா சார்? இல்லைங்க சார். ஸோ காலர் நமக்கு வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். இப்ப அடுத்த ஒரு காலர் வருவாரு, ஒரு கூட கனெக்ட் ஆகணும் சொல்லி முடிச்சிரு. ஸோ எஸ். ஸோ அடுத்தபடியா நம்ம ஷோவுடைய முதல் காலர், வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு வேலை இல்லாம அந்த கால் பண்ற காலர் யாருன்றதை நீ நம்ம பார்க்க போறோம். காலர் எடுக்கலாமா? ஹலோ சார், வணக்கம். வணக்கம் சார். யார் சார் நீங்க புதுசா? சார் நம்ம தான் சார் காதல் வித் கான் ஷோ பண்ணிட்டு இருக்க ஹர்ஷத் கான். சார் ஜித்து இல்லைங்களா? அவங்ககிட்ட பேசணும் தான் கால் பண்ணோம். அன்னைக்கு ஒரு லவ் ஷோ, லவ்வர் டே. அதான் சார் இன்னைக்கு லவ்வர் டே அப்படின்றனால ஜித்து அவங்க லவ்வரோட வெளியே போயிருக்காரு. ஸோ அந்த கேப்பை ஃபில் பண்றதுக்காக தான் இந்த கான் உங்களுக்காக வந்திருக்கா. இது காதல் வித் கான். உங்களுக்கு லவ்வர் இல்லையா சார்? நம்மள மாதிரி சிங்கிள் பசங்களுக்குலாம் எப்பவுமே காதல்ன்றது ஒரு எட்டார் கனி போல சார். நம்மளால எட்டி பறிக்கவே முடியாது சார். என்ன சார் 3 பேர் சேர்ந்து பேசுற மாதிரி? 3 பேர் ஃப்ரெண்ட்ஸ் சார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சார், ரொம்ப சந்தோஷம் சார். இந்த ஒரு வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு அவன் ஆளை கூட்டிட்டு அங்க இங்கன்னு போற டைம்ல 3 ஃப்ரெண்ட்ஸா சேர்ந்து பேசுறதே ஒரு பெரிய பாக்கியம். இந்த பாக்கியத்துக்கு உங்களுக்கு சார் எங்க ஃப்ரெண்ட் ஒருத்தனுக்கு ஒரு இது டெடிகேட் பண்ணோம் சார். சொல்லுங்க சார். என் ஃப்ரெண்ட் பேரு இது சார் ஹர்ஷத் சார். சூப்பர், நல்ல பேர். பேருக்கே அற்புதமா வருவான். சொல்லுங்க சார். லவ் பண்றான் சார் பொண்ணு. என் தங்கச்சி சார். நாசமா போய்டுவான் சார், சொல்லிருங்க. அந்த பொண்ணா சார்? இல்ல சார், அவன் சார். அவனா? ஆமா சார். இது எப்படி சார் அந்த பொண்ணு லவ் பண்ணதுனால நாசமா போவானா இல்ல? சார் நீங்க ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி பேசலாம் சார். நம்ம காதல்ன்றது காதல் ஷோன்றனால காதலை பத்தி தான் கேட்கணும்ன்ற ஒரு அவசியமே கிடையாது சார். நான் என் ஃப்ரெண்டுக்காக இந்த பாட்டு டெடிகேட் பண்றதுக்காக வந்துக்கிறேன் சார். சொல்லுங்க சார், உங்க ஃப்ரெண்டுக்கு என்ன பாட்டு வேணும் நீங்க நினைக்கிறீங்க? தமிழ் சினிமாவின் 80 வருட வரலாற்றுல இருந்து உங்களுக்காக ஒரு பாட்டு. நான் என்ன கேட்டாலும் நீங்க அந்த 400 பாட்டை தான் மாத்தி போட போறீங்க. நம்ம மத்த எஃப்எம் மாதிரி கிடையாது சார். நீங்க கேக்குற எல்லா பாடலுமே நம்ம கிட்ட அற்புதமா இருக்கு சார். எம்ஜிஆர் பாட்டு போடுங்க சார். சார் எம்ஜிஆர் பாட்டு நம்ம இப்போ கொஞ்சம் இதுல டவுன்லோட் பண்ண முடியல சார், நெட் இல்ல. சோ அதனால என்ன சார் இந்த காலத்துலயும் 4G 5G எங்கேயோ நான் உலகம் எங்கேயோ போய் நிக்குது இல்ல சார். சோ நம்மளுடைய ரேடியோ மிர்ச்சி சார் ஒரே நிமிஷம் சார் ஹர்ஷத். ஹலோ, யார் இவர்க்கெல்லாம் யார் எடுக்குறது? பேசிட்டே சார். சொல்லுங்க சார். ஒண்ணும் இல்ல சார், என் ஃப்ரெண்டு ஹர்ஷத் சார், அவன் ஃப்ரெண்ட்ஷிப் டேக்கு எனக்கு ஒரு நாள் கூட விஷ் பண்ணது இல்ல சார். சரிங்க சார். லவ்வர்ஸ் டேக்கு அந்த பொண்ணு கூட வெளில போயிடுறான் சார். எனக்கு அவன் நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். இன்னொன்னு பண்ணா சார், சாக்லேட்டுக்கு சாக்லேட் வாங்கி தரான் சார், டெடி பேர் டேக்கு டெடி பேர் வாங்கி தரான் சார். சார் அதாவது முதல்ல நீங்க ஒன்று புரிஞ்சுக்கணும் சார். காதல்ன்றது வந்து காதலியோடு பண்றது மட்டும் தான் காதல் கிடையாது சார். ஒரு அம்மாவோடு ஒரு இருக்கக்கூடிய பாசமே ஒரு காதல் தான் சார். ஒரு நண்பனோடு இருக்கக்கூடிய நட்புமே காதல் தான் சார். ஆனா அவங்க காதலிக்காக அவங்க அம்மாவே அடிக்க போறான் சார். இல்ல சார், அந்த மாதிரி பண்றது மிகப்பெரிய தவறு. நம்ம அதை வந்து வன்கொடுமை சட்டத்துக்கு கீழே எடுத்து அதை நம்ம பத்தி பேசுவோம். வன்கொடுமைன்னா அது வேறங்க சார். நீங்க ஏதோ தப்பா சொல்றீங்க. இல்ல வன்கொடுமைன்னா அது வேறங்க சார். இந்த பாடலை கேட்டே இருக்கும்போது உன்னுடைய காலர் லைன்ல வராரு சார். ஹலோ சார். சார் நான் உங்க காலை கட் பண்ணிட்டேன் சார். எப்படி சார் வரீங்க சார்? முதல்ல உங்க பேர் சொல்லுங்க சார். எங்க இருந்து கால் பண்றீங்க? என் பேரு சந்தோஷ் சார். சந்தோஷ் நாராயணனா சார்? இல்ல சார், நாராயண சிவன் சார். அதனால அனுப்பிச்சிட்டேன். ஓகே, அதனால சந்தோஷ் மட்டும் வச்சிருக்கோம் சார். ஓகேங்க சார். சொல்லுங்க சார். என்னன்னா சார், என் கேர்ள் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட் ஒரு பையனை லவ் பண்றான் சார். ஆனா அந்த பையன் சரியான பொறுக்கின்னு அவங்களுக்கே தெரிய மாட்டேங்குது சார். இந்த காலத்துக்கு அதான் சார், இந்த காலத்து பசங்களுக்குலாம் சட்டப்பட்ட 4 அவுத்து விட்டுட்டு கழுத்துல ஒரு மாலையை போட்டுட்டு கையில ஏதாவது செயின் மாதிரி போட்டு பொறுக்கித்தனமா சுத்துற பசங்க தான் சார் மிகவும் பிடிக்குது. சோ அதனால நீங்களும் முடிஞ்சா உங்க ஃப்ரெண்ட் மாதிரி பொறுக்கியா மாறுங்க, உங்களையும் பெண்களுக்கு பிடிக்கும். சோ இதோட நம்ம அடுத்த ஷோ கட் பண்ணிட்டு பேச விட மாட்டறோம் சார். அடுத்த பாடலுக்கு போறோம் சார். சார் ஓகே சார். என்ன பண்ணு சார்? சார் இது கான்
கான் சாருங்களா? ஆமா சார், ரொம்ப நன்றி. முதல்ல கான் சார்னு சொல்றீங்க சார். கான் சார் உங்களோட பெரிய ஃபேன் சார். ஆனால் விஜய் சித்து vlogsலாம் வருவீங்க இல்லைங்க சார்? ஆமா சார், ஆமா சார், ஃபுல்லா நம்ம தான் சார் எல்லாமே. ஓகே அதான் இப்படிதான் சார் இந்த கிளாம் சாமிட்டே சொல்லியிருக்கீங்களாம்ல சார்? அவங்களுக்கு எல்லாம் இப்போ நீங்கள் தானாம்ல சார்? அவங்க சேனல்லாம் ஆரம்பிச்சு கொடுத்துருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன் சார். நல்லா இல்லை சார், நம்மளால ஒருத்தர் நல்லா வந்தா அது நம்மளுடைய நல்லது தானே சார். அது புரியுது சார். ஆனால் ரேஷன் கார்டில் பேர் எடுத்துட்டீங்களாமே சார்? இல்லைங்க சார், பொய்யான நீங்கள் 2 பேர் சேர்ந்து ஒரு ரேஷன் கார்டு போட்டிருக்கீங்களா சார்? நம்ப வேண்டாம். நம்ம சார் உங்கள்ட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது உங்கள் மிமிக்ரி ஸ்கில் தான் சார். இல்ல சார், நான் என்கிட்டயே அது இல்ல சார். சார் எனக்கு நல்லா தெரியும். இல்ல சார், இப்போ நம்ம ஆர்ஜே ஃபர்ஸ்ட் நம்ம மிமிக்ரி பண்ணிட்டு இருந்தோம், அதுக்கப்புறம் காமெடி பண்ணிட்டு இருந்தோம். ஆனா எதையுமே முழுசா பண்ணலையே சார். எல்லாத்தையுமே ட்ரை பண்ணியே உங்க வாழ்க்கை அப்படி முடிஞ்சிருமா சார்? இப்போ நம்ம ஆர்ஜேனுடைய முதல் நாள் சார் இது. நீங்க சொல்லுங்க சார், எனக்கு ஏதாவது வாழ்த்து தெரிவிக்கணும்னா நீங்க என்ன தெரிவிப்பீங்க? சார் ஹாப்பி பர்த்டே சார். இல்ல முதல் நாள், அந்த உலகிற்கு வந்து முதல் நாள் இல்ல சார், இந்த எஃப்எம் இருக்கு சேர்ந்து முதல் நாள் சார். ஹாப்பி ஃபர்ஸ்ட் டே சார். காதல் வித் கான். காதல் வித் கான் இந்த ஷோ வந்து ரொம்ப சூப்பரா வரணும்ன்றது எங்களோட ஆசை சார். நன்றி. ஆனா சார், நீங்க உங்க வாழ்க்கையில காதல் அனுபவம் ஏதாவது இருக்குது? இல்லைங்க சார். எப்படிங்க சார், மனிதனாக பிறந்த எல்லோருக்கும் அந்த காதல்ன்றது வந்து இருந்திருக்கு சார். ஆனா எனக்கு எதுவுமே அந்த என்ன யாருக்குமே பிடிக்காது சார். நான் வந்து ஒரு டிப்ரெஷன் சின்னா சார் என் பேரு. சரிங்க சார். டிப்ரெஸ் அது என்ன சார், சின்னானா புரியலீங்களே சார்? சின்னானா எங்க ஆபீஸ்ல ஒரு பையன் இருக்கான் சார். சரிங்க சார். அவனை நாங்க சின்னான்னு கூப்பிடுவோம். சரிங்க சார். அவன் எதுவுமே நடக்கலனாலும் இன்னைக்கு நமக்கு எதுவுமே நடக்கல, எல்லாம் நல்லதா நடக்குன்னு சொல்லி நல்லது தானே சார், அது எல்லாம் நல்லது நடந்தா எல்லாமே நல்லது நடக்குதுன்னு சொல்லிட்டு அவன் டிப்ரெஷன் ஆயிடுவான் சார். என்ன சார் இது என்ன இன்னைக்கு நல்லா போயிடுச்சு, இன்னைக்கு யாருமே நம்மளை திட்டல, நம்மளும் வண்டியில் ஒழுங்காக வந்து இறங்கிட்டோம், போய் நல்ல சாப்பாடு சாப்பிட்டுட்டோம், இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி டிப்ரெஷன் ஆகி நைட்டு சாப்பிடாம தூங்கிடுவான் சார் அழுதுகிட்டு. சார், அந்த மாதிரி நண்பர்களுடைய நட்பை முதல்ல கட் பண்ணுங்க சார். இது அவனுக்கு தெரிஞ்சுன்னா சூசைட் பண்ணுவான். ஐயோ சார், அது காரணம் நம்மளுடைய எஃப்எம் கிடையாது, நோ காதல் வித் கான் கிடையாது. இங்க கால் பண்றவங்க காதலோட வயத்தோட கால் பண்ணுங்க. வயத்தோட காதல் வயத்தோட கால் பண்ணுங்க. எஸ் பண்ணீங்கன்னா முடிச்சிடலாம். ஸோ நம்மளுடைய 1 hour தேங்க்யூ ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ மீண்டும் காதல் வித் கான் உங்களுக்காக வருமானு தெரியல, நான் பண்ணதை பார்த்தா எனக்கு அடுத்த வாய்ப்பு இருக்குமான்னு தெரியல. ஸோ இதோட சார் நீங்க தான் சார் சார் நான் லைனை கட் பண்ணல சார் எங்களுக்கு. சார் அங்க ஃப்ரெண்டு நினைச்சு என்ன திட்டிங்க சார்? இல்ல சார், காதல் வித் கானா? ஆமா சார். வைடா. தேங்க்யூ. ஸோ அற்புதமான ஒரு காலம், இனிமையான ஒரு வார்த்தையோட நம்ம முடிக்கிறோம். தேங்க்யூ. ஏத்தி முடிக்கணும்ண்ணே.